இப்போ நம்ம நாட்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன், அதாவது 10 கோடி மக்களுக்கு irrespective ஆஃப் ஏஜ், எல்லா ஏஜும் கம்பைன் பண்ணி 10 கோடி மக்களுக்கு மினிமம் டயபெட்டிஸ் மெல்லிட்டிஸ்ங்கிற நீரிழிவு தொந்தரவு இருக்கிறது ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட் ஆயிருச்சு. பேசிக்கா இன்சுலின் இல்லாம நம்ம யாரும் வாழ முடியாது, சர்வே ஆக முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மேமல்ஸும் சரி, எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் உடம்புல இன்சுலின் வேணும். டயபெட்டிஸ் இருக்கு இல்லை அதெல்லாம் மேட்டர் இல்லை. அது இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கை வாழ்றக்கே இன்சுலின் நமக்கு வேணும். வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணா சங்கர், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை புட் ஃபோர்த் பண்ணாங்க. மனித இனத்துக்கு அது டயபெட்டிஸ்க்கு லைஃப் சேவிங்காக இருக்கும், நீரிழிவு தொந்தரவுக்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் ஒரு கெமிக்கலை டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக நவம்பர் 14 மனிதர்களுக்கு போட ஆரம்பிச்சு அதை கரெக்டாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த சயின்டிஸ்டோட பிறந்த நாள் இதெல்லாம், நவம்பர் 14 வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டேவும் சேர்ந்து வரும். நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த நவம்பர் 14 அன்னைக்கு வருது. ஸோ இது என்ன ரெலவென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன், அதாவது 10 கோடி மக்களுக்கு irrespective ஆஃப் ஏஜ், எல்லா ஏஜும் கம்பைன் பண்ணி 10 கோடி மக்களுக்கு மினிமம் டயபெட்டிஸ் மெல்லிட்டிஸ்ங்கிற நீரிழிவு தொந்தரவு இருக்கிறது ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட் ஆயிருச்சு. இப்போ பல பாடிஸ், கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் பாடிஸ், பிரைவேட் பாடிஸ், மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்டடிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நெட் இருக்கிறனால ஈஸியாக டாக்குமெண்ட் பண்ண முடியுது எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம 140 கோடி பாப்புலேஷனில் 10 கோடி பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா எவ்வளோ ஒரு பேர்டன் அது சரி தடுக்க முடியுமா? இது நிறைய குழப்பங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவுது இதில் நம்ம இந்த ஷார்ட் இதில் இந்த இன்சுலின், ஏன்னா இன்னைக்கு ரெலவென்ஸ் அதுதான். இந்த இன்சுலினோட டே தான் இந்த டயபெட்டிஸ் அவேர்னஸ் வீக். அதை பற்றி பேசியிருப்போம். இந்த வார்த்தை இன்சுலின்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனிதர்களுக்கு, மேமல்ஸும் சரி, எல்லா மேமல்ஸும், பாலூட்டிகளுக்கும் சரி, வயிற்றுல பார்த்தீங்கன்னா வயிறு பக்கத்தில் பேன்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கனில் சில செல்ஸ் இருக்கு, பீட்டா செல்லுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும், அதுக்கு பேர் தான் இன்சுலின். ஸோ அந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேலை தான், ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு உள்ள ஆர்கன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் அதோட வேலை. அது ஒரு சாவி மாதிரி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் லிவரில் ஸ்டோர் ஆன சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆர்கன்ஸ்க்கு அது சப்ளை பண்ணும். அது இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அந்த இன்சுலின் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிச்சிருச்சு, இல்லை வேலை பார்க்கல, இல்லை ரெண்டுமே அப்படி இருந்தால் டயபெட்டிஸ் வரும். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இவ்வளோதான் டயபெட்டிஸ் மெல்லிட்டிஸ். ப்ராட் டெஃபினேஷன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நிறைய குழப்பமான விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு இன்சுலின் தான் மெயின். இந்த இன்சுலின் குறைய ஆரம்பிச்சது, இல்லை வேலை பார்க்கல, இல்லை ரெண்டுமே சேர்ந்தாதான் டயபெட்டிஸ் மெல்லிட்டிஸ் வரும். இதில் நிறைய குழப்பங்கள், மித்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேசிக்கா இன்சுலின் இல்லாம நம்ம யாரும் வாழ முடியாது, சர்வே ஆக முடியாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மேமல்ஸும் சரி, எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் உடம்புல இன்சுலின் வேணும். டயபெட்டிஸ் இருக்கு இல்லை அதெல்லாம் மேட்டர் இல்லை. அது இல்லாம நம்ம தினசரி வாழ்க்கை வாழ்றக்கே இன்சுலின் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, குளுக்கோஸ் லெவல் ரத்தத்தை ஏறிட்டே போகும். ஆனா உடம்பால அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால ரத்தத்துல குளுக்கோஸ் நிறைய இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மசில் மாஸ், நம்ம மசில்ஸ்ல வீக் ஆகிட்டே போகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல இருக்கும், ஆனா மசிலால குளுக்கோஸ் எடுத்துக்க முடியாது. குளுக்கோஸ் மசிலுக்கு சாப்பாடு கிடைக்காது, பிரெயினுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் சாப்பாடு கிடைக்காம சேர்ந்துட்டே வரும். அப்படிதான் டேமேஜ் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய யூரின் போயிட்டே இருப்பாங்க, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க, ஹை குளுக்கோஸ் லெவல்ல. காரணம் இதுதான் காரணம்.